எல்லாரையும் படிக்க வச்சாரு காமராஜர். அதனால நம்முடைய தாத்தா காமராஜரின் பெயர் எங்கெங்கும் ஓங்கி நிற்கிறது இந்த தமிழ்நாட்டில். ஆனா இந்த மக்களுக்கு என்னென்னமோ எடுத்து சொல்லணும் நம்ம தாத்தா காமராஜரை பத்தி அப்படின்னு நினைக்கும் போது, ஆனா கள நிலவரம் வேலையா இருக்கும் போது அதை பார்த்தீங்கன்னா மனசே வலிக்குது. எந்த தாத்தா காமராஜர் நம்மளையெல்லாம் படிக்க வச்சாருன்னு நினைச்சு அவருக்கு புகழ் வணக்கம்னு பொதுக்கூட்டம் போடுறோமோ, அதே இடத்துல பிள்ளைகள் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறது. அண்ணா நான் பார்த்து கொடுங்க, 10 ரூபாய், நான் 5 ரூபாய். எங்களை கேட்பாங்க, ஏன் நாம் தமிழர் கட்சி மட்டும் அப்படியே நெஞ்சு வெடிக்க பேசுறீங்க? சீமான்லாம் அப்படியே உணர்ச்சி பொங்க பேசுறாரு, ஏன் அப்படியே நெஞ்சு வெடிக்க வெடிக்க பேசுறீங்களே நாம் தமிழர் கட்சிலாம் ஏன்னு சொல்லு. நீங்க சொல்லுங்க, எந்த மனிதர் நம்மளையெல்லாம் படிக்கணும், படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு சொன்னாரோ அந்த பெருந்தலைவர் காமராஜர் பொதுக்கூட்டத்திலேயே பிள்ளைகள் பிச்சை எடுத்து கொண்டு இருக்குதுன்னா உன் நெஞ்சு வெடிக்காம வேற என்ன பண்ண சொல்லு? இதையெல்லாம் பார்த்து கூட உனக்கு சூடு சோறுன வரலன்னா நீ எல்லாம் நல்ல ஆத்தாளப்பனுக்கு பிறந்தவனா? நீங்கள் மான தமிழ் பிள்ளைகளா? நம்ம வீட்டுல தோட்டம் வச்சிருப்பாங்க, தோட்டம் வச்சிருந்தா 2-3 செடி வளர்ந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அம்மாமார்கள்லாம் அந்த சேலை ஏதாவது கிழிஞ்ச சேலையை வேட்டி ஏதாவது இருந்தா எடுத்து அப்படியே அந்த செடி மேல அப்படி கட்டி விடுவாங்க. ஏன் தெரியும்ல? ஏன்னா வெயில் பட்டுதுன்னா கொடி வாடிடுமா. ஒரு கொடிக்கு மேலே இவ்வளவு ஆசை இருக்கு, இவ்வளவு அக்கறை இருக்குன்னா இந்த மனிதர்கள் படிச்சு பெரிய ஆளாகணும், வறுமையிலிருந்து வெளியே வரணுன்றதுக்காக படிக்க வச்ச பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் கூட்டத்திலேயே இந்த பிள்ளைகள் பிச்சை எடுக்குதுன்னா இந்த அளவுக்கு கேவலமா நீ இந்த திராவிட கூட்டங்களுக்கு ஓட்டு போட்டு நாட்டை சீரழிச்சிருக்க. நாங்க சொன்னா இவங்க நம்ப மாட்டாங்க. எங்க தாத்தா பழனி பாபா தான் சொல்லுவாரு, உங்ககிட்ட கத்துறதுக்கு 4 எருமாடை கட்டி வச்சு கத்தனா கூட அது ஏதாவது புரட்சி பண்ணி இருக்கணும். ஆனா அது சத்தியமான உண்மை. இங்க இருக்கிற எல்லாரும் விடிய விடிய கூட்டத்தை கேட்டு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஓட்டை வாங்கி திமுக அதிமுக போட்டு போயிடுவேன். ஆனா உங்களுக்கு பேசி புரிய வைக்கிறதுக்கு பதிலாக 4 எரும மாடை வட்டி மேய்க்க வச்சிருந்தா அதிகிட்ட பேசினா கூட அது 4 புரட்சி பண்ணும். ஆனா என்ன பண்றது, சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, இளைய தலைமுறை இளைஞர்கள் பிள்ளைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஆச்சு நம்முடைய தாத்தா காமராஜர் யாருன்னு தெரியணுமாச்சு பேச வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கிறோம். அரசியல்லாம் எப்படி இருக்கணும்? அது மக்களுக்கு செய்கிற சேவை. அதிகாரத்தை கொண்டு அவன் வீடை இடிக்கிறதோ, அவனை இருக்கிற இடத்தை விட்டு வெளியே போக சொல்றதோ, இல்ல அவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டு நீதிக்கு வந்தானா அவன்கிட்டே 10 ரூபா 15 ரூபான்னு கமிஷன் வாங்குறதோ அது கிடையாது. அது மக்களுக்கு செய்கிற சேவை. அவன் உங்ககிட்ட வந்து மனு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவனுக்கு என்ன தேவைன்றதை பார்த்து சொல்லணும். ஏன் காமராஜர் மட்டும் இந்த தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிதா பேசப்படுகிற? எவ்வளவு முதலமைச்சர் வந்தார்கள், எவ்வளவு முதலமைச்சர்கள் போனார்கள், ஆனாலும் நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் கர்ம வீரர் மட்டும் நிலைச்சு நிற்க காரணம் என்ன? 1947 சுதந்திரத்தை அடைஞ்சிருக்கு. முதல்ல ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. அவங்க முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்படல, ஆனா தேர்தலை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சரை வச்சிருப்பாங்க. இப்ப டம்மியா ஐயா ஸ்டாலினை வச்சிருக்காங்களே எங்க தகப்பன, அந்த மாதிரி வைப்பாங்க. அப்ப ஐயா சத்தியமூர்த்தி அவர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் NS கிருஷ்ணன் அவர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜாஜி வந்தார். ராஜாஜிக்கு அப்புறம் நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் வந்தார். 4வதா வந்தவர் தான். 1947 சுதந்திரம் கிடைச்சிருச்சு. வறுமை, பசி, பட்டினி, பஞ்சம். இப்போ அதுல இருந்து மீளணும்னா என்ன பண்ணுவாங்க? சரியான பொருளாதார நிதி நிலைமை கிடையாது, காசே கிடையாது நம்ம கிட்ட. அப்ப அவங்க என்ன பண்ணணும்? தொழிற்சாலைகளை தொடங்கணும். ஏன் தொழிற்சாலைகளை தொடங்கினா இவன் வேலைக்கு போவான், வேலைக்கு போனா காசு வரும், காசு வந்தா சோறு வரும். அப்புறம் சோறுக்கு எங்க போவான்? விவசாயம் பண்ணும். அப்ப என்ன பண்ணும்? அணையெல்லாம் கட்டி தண்ணி எல்லாம் திருப்பி விட்டு பாசனத்துக்கு விட்டு விளைச்சலை பார்க்கணும். நெல் எல்லாம் விளைச்சு சோறெல்லாம் எடுத்தா அவன் காசு வாங்கி சோறு வச்சு தின்னுவான். இவ்வளவு தானே. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, அந்த வறுமையிலும் அந்த மனுஷன் நம்மளை படிக்க வைக்கணும்னு நினைச்சான் பாத்தியா? அதனாலதான் ஒரு பெருந்தலைவர் கல்விக்கண் பிறந்த கர்ம வீரர் காமராஜர். ஐயா காமராஜர் 1954 வந்துட்டு 6000 பள்ளிக்கூடத்தையும் திறந்து புதுசா 12,000 பள்ளிக்கூடத்தையும் திறந்தார். அப்புறம் IIT மெட்ராஸை கொண்டு வந்தாரு. தனியார்களோடு சேர்ந்து தனியார் கல்வியில தொடங்கி வச்சாரு, கல்லூரிகளை தொடங்கினாரு. ஒவ்வொரு பஞ்சாயத்திலையும் உயர்நிலை பள்ளி கொண்டு வந்தாரு. ஒவ்வொரு கிராமத்திலையும் தொடக்கப்பள்ளி ஆரம்ப பள்ளிகளை கொண்டு வந்தார். என் பிள்ளைங்க ஒருத்தம் கூட படிக்காம இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. நல்லா பாத்துக்க, படிச்ச ராஜாஜிக்கே நம்மளை படிக்க வைக்கணும்னு என்ன இல்லை, ஆனா படிக்காத காமராஜர் என் பிள்ளைகள்லாம் படிக்கணும்னு நினைச்சாரு பத்தியா? அதனாலதான் அவர் கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர். பள்ளிக்கூடம் போலையான்னு இவரு, அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்லலாம், பள்ளிக்கூடமா அங்க போனா சோறு யாரு போடுவா? நீ போடுவியா? யாரு? முதலமைச்சரை பார்த்து. இப்ப அப்படியா? என் தகப்ப ஸ்டாலின் கையே கொடுக்க முடியலையே, கை கொடுத்த போமா போம் போ. இவரு பொம்மை மாதிரி. ஆனா சரியா தான் சொல்லியிருக்கான், என் தகப்ப ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சர். அதை வச்சு ஷோ கட்டுறாங்க. அவங்கதான் மாடல் இல்ல, அதை வச்சு ஷோ கட்டுறாங்க, ரோடு ஷோ கட்டுறாங்க. இப்படி பிள்ளைலாம் படிக்கணும்னு
நீ திட்டத்தை தொடங்கு, அதுக்கு ஏதாவது காசு பத்தலாம் என்கிட்ட சொல்லுன்னு. ஐயா நீங்க எப்படி? நான் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன்னு. நான் பிச்சை எடுத்து கொண்டு வந்தாவது காசு தரேன் என் பிள்ளை படிக்கணும்னு. அந்த மனுஷன் எங்க? ஆனா கேவல இந்த கெல்ட்டு பையன் கருணாநிதியை போய் தமிழ் கடவுள்ன்றான். நம்முடைய தாத்தா காமராஜர் வாழ்த்து சொல்லும் போதெல்லாம் பாரு, வஉசிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், காமராஜருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், கருணாநிதிக்கு கலைஞர் வாழ்த்து. அம்மா அஞ்சுக்க வாயிலேற பெத்துப்பட்டவன நீ எல்லாம் வசதி நாங்கெல்லாம் தாழ்த்தி. தமிழ் தலைவர்கள் தமிழ் அடையாளங்களை இவர்கள் மதிப்பதே கிடையாது. திராவிடர்கள் அவர்களுடைய அடையாளங்களே கொண்டு வருவான். ஆனா ஒரு எளிய மனிதன் காமராஜர் பாருங்க, 6000 மூடிய பள்ளியில திறந்துறாரு, 12,000 புதிய பள்ளிகளை கட்டிறாரு. ஐஐடி மெட்ராஸ்லாம் அவர் கொண்டு வந்ததுதான். எல்லாத்தையுமே அவர் கொண்டு வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறார். வறுமையில் கூட ஒருத்தர் படிக்கணும்னு நினைக்கிறார், படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாருன்னா அப்ப எதிர்காலத்தை நோக்கிய சிந்தனை அவருக்கு எப்படிப்பட்டது இருந்திருக்குன்னு பாரு. சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாச்சு. இப்ப பிள்ளைங்கெல்லாம் வந்து ஒரு வேளை சாப்பாடு போட்டு அவங்கள அப்படியே பிடிச்சி படிக்க வச்சிருங்க அப்படின்றாரு. நீங்க இதுல ஒண்ணு சிந்திக்கணும். சத்துணவு திட்டம் என்னவோ 1954 தான் கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட அது வந்து 69 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு மூளையே வேலை செய்யாம போயிடுச்சுன்றத நான் நிரூபிக்கிறேன் பாருங்க. ஒரு சின்ன சிந்தனை தான். சத்துணவு திட்டம், மதிய உணவு திட்டம், பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் சோறு சாப்பிடுறதுல, சோறு சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறாங்கல்ல, 69 ஆண்டுகள் ஆயிடுச்சு அது வந்து. இப்போ ஒரு கேள்வியை நம்ம கேட்கிறோம், சத்துணவு திட்டம் மதிய உணவு திட்டம் ஏன் வந்துச்சு? பிள்ளை ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம இருக்கான்னு, நீ சோறு போட்டா வந்து படிப்பான்னு, சரிதானே? அதனால தானே கொண்டு வந்தாங்க. ஆனால் 69 ஆண்டுகளாக நாம் மதிய உணவு திட்டத்தை சாப்பிட்டு தான் படிக்கிறோம்னா அப்போ ஒரே கேள்விதான் வரும், 69 வருஷமா நம்ம ஏழையா இருக்கிறோம்? 69 வருஷமா ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிற நீ? இது நீங்க யோசிக்கவே இல்லையா? ஒரு சின்ன பையன், எனக்கே இந்த அறிவு வருது, வறுமையில ஒரு திட்டம் கொண்டு வந்தாம்பா, ஒருவேளை சோத்து அப்பன் பிள்ளைங்களை பெத்து போட்டுறான், ஆனா அவனால ஒருவேளை சோறு போட முடியல. நான் ஒருவேளை சோறு போட்டா அவன் படிக்க வேலை பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்குவான்ல, அப்ப அவன் படிக்கலான்னா. ஆனா 69 ஆண்டுகளா என் அப்பனால எனக்கு சோறு போட முடியல, நான் மதிய உணவு திட்டத்துல படிக்கிறேன். ஆனா ஏழை ஏழை எங்க அப்பெல்லாம் ஆத்தானும் சித்தப்பன் பெரியப்பன் நானு. ஆனா நான் ஓட்டு போட்டு வந்த அதிமுக காரன், அதிமுக காரன், ஜெயலலிதா, கருணாநிதி எல்லாரும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். எப்படி? இந்த கேள்வியை ஒரு பையன் கேட்டியா? இதை வேற சத்துணவு திட்டமா அப்படியே மாத்தி சத்துணவு திட்டமா ஊட்டச்சத்து சாப்பாடு கொடுக்குறாங்களா. ஒருவேளை சோறு இல்லைன்னு மதிய உணவு திட்டம். இப்ப நீ காலை சிற்றுண்டி திட்டம்னு கொண்டு வர, எதுக்கே காலையில பள்ளிக்கூடத்துல சோறு போடுறாங்களா. இதுல ஒரு சின்ன பிள்ளை வேற, அதை வச்சு விளம்பரம் படுத்துறாங்க. அந்த சின்ன பிள்ளை வந்து பேசுது, எங்க அப்பா காலையிலே குடிச்சிருவாரு, எங்க அப்பா காலையிலே குடிச்சிட்டு படுத்துடுவாரு, அம்மா வேற காலையில வேலைக்கு போகணும், சோறே சமைக்க மாட்டாங்க, இப்ப ஸ்கூல்ல சோறு போடுறாங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு. யாரு? அந்த சின்ன பிள்ளைய வச்சு விளம்பரம் பண்றேன். நம்ம என்ன சொல்றோம், அம்மாடி ஆத்தா உன் அப்பனை குடிக்க வச்சு படுக்க வச்சது இவன் அப்பன் தான்மா, இவன் அப்பனை செருப்பால் அடிச்சிருந்தா அந்த நாய் குடிச்சிருக்காரு. சரிதானே? இப்ப ஐயா காமராஜர் இருந்தா என்ன கேட்டிருப்பாரு தெரியும்ல? ஒரே கேள்விதான் கேட்டிருப்பாரு, இது என்னன்னு. ஐயா காலை சிற்றுண்டி தினவு, காலைல ஊட்டச்சத்து மிக்க சாப்பாடு போடுறானுங்க. அடப்பாவீங்களா, என் பிள்ளை ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லைன்னானே நான் மதியம் சோறு போட்டேன், இப்ப நீ காலைல சோறு போறேன்னா என் பிள்ளை 2 வேளை சோத்துக்கு வழி இல்லாம போயிட்டானா அப்படின்னு தான் கேட்டிருப்பேன். எப்படிங்க 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளை நீங்கள் மதிய உணவு திட்டத்தை நிறுத்தி இருக்கணும். ஏன்? என்னை பெத்தவன என்னால 3 வேளை சோறு போட முடியலனா அவன் எதுக்கு என்ன பெத்துக்கிறான்? பள்ளிக்கூடங்கள் இந்த நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டிலையும் சோறு போட்டாதான் பிள்ளைகள் படிக்க வருவார்கள் என்ற அவல நிலைனா அப்ப அவன் ஆட்டாள் அப்பனை இன்னும் ஏழ்மையிலும் வறுமையிலும் இருக்கிறான்னு அர்த்தம். எங்களை கேட்குறீங்களே, ஏன்பா ஒரு 2000 ரூபா 1000 ரூபா வாங்கிட்டு திமுக அதிமுக ஓட்டு போறதுனால என்னப்பா ஆயிட போகுதுன்னு? இதுதான் நடக்கும். இதுதான் நடக்கும். எந்த மனுஷன் படிக்க வச்சாருன்னு புகழ் கூட்டம் போடுறோமோ அதே கூட்டத்துல பிள்ளைகள் பிச்சை எடுப்பார்கள். நான் எளிமையா கேட்கிறோமே, கருணாநிதி வீட்டிலேயோ அம்மையார் ஜெயலலிதா அமைச்சர்கள் வீட்டிலேயோ ஐயா எடப்பாடி வீட்டிலேயோ இருக்கிற பிள்ளைகள் எவனாவது காலை சிற்றுண்டி திட்டத்துல உணவு சாப்பிட்டோ மதிய உணவு திட்டத்திலேயே உணவு சாப்பிட்டோ பள்ளிக்கூடத்துல படிக்கிறானா? ஆனா நீ இன்னும் படிக்கிறல, உன் பிள்ளை போதில்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நீ வறுமையில இருக்கிறன்னு அர்த்தம். இது உங்களுக்கு விளங்கல. காலங்காலமா அந்த திமுக அதிமுக ஓட்டை போட்டு 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 நாடு குப்பையில போட்டு அப்படி இந்த அரசியலை நாசப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. அதை மீட்டு உருவாக்கணும்னா நீங்க பத்த எங்களை போன பிள்ளைங்க தான் உட்காந்து கத்திக்கிட்டு கிடக்கணும். பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் தான் ஏசி இல்லாம தூங்க மாட்டேன்னு திருச்சி சிவா அவர்கள் சொல்றாங்க. கொஞ்சமா புழுவுங்கடா, அண்ட புழுவா ஆகாச புழுவா புழுவீங்க.
நீங்க பாரு, கரண்டே இல்லாத காலத்துல அவர் ஏசியில தான் தூங்குவாரா? ஏசி இல்லாம தூங்க மாட்டார். சத்துணவு சாப்பாடு சாப்பிட்றீங்களா, அது இப்பயுமே மூக்குல வச்சா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும். சத்துணவு சாப்பாடுக்குன்னு ஒரு தனி ஸ்மெல்லே இருக்கு, ஒரு ஒரு வாடை வரும் அதுல இருந்து. அப்ப அந்த காலத்துல இப்ப எப்படி வரும்னு பாத்துக்க. அவர் சாப்பிடும் போது வேலை செய்யற வைரவன் கேட்கிறாரு, ஐயா இதை சாப்பிட்றீங்க, மூக்கிட்டே கொண்டு போக முடியல, நாத்தடிக்குது, அது எப்படி ஐயா தின்றீங்க அப்படின்னு. அவர் சொல்ல, வைரவா எங்க அப்பா செத்த பிறகு எனக்கு எல்லாமே மாறி போச்சு வைரவா, ஏழ்மை வறுமை அதெல்லாம் பழகிருச்சுன்ற. அதுவும் இல்லாம ஜனம் இதைத்தானே சாப்பிடுதுன்ற. ஒரு முதலமைச்சர் மக்கள் எதை சாப்பிடுகிறார்களோ அதை சாப்பிடுகிறவர் முதலமைச்சர் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர். ஆனா இங்க அப்படியா? ஓம்பல்ல படிக்கிற பள்ளிக்கூடம் கட்டடத்துல இருந்து மேற்கூரை பிரிந்து வீது. ஆனா கலைஞர் மணி மண்டபத்திலேயோ ஜெயலலிதாவுடைய சமாதியிலேயோ ஒரு செங்கற்கள் பேர்ந்து விழுந்ததான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கியா? அது எப்படி? நம்ம பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல அரசு அலுவலகங்கள்ல எல்லாம் பேர்ந்து இடிஞ்சு விழுது. ஆனா இவங்க இருக்கிற ஒரு சமாதியில ஒரு கல்லு கூட இல்லையா? சமாதி அவ்வளவு தரமா கட்டி இருக்காங்க பாரு. எல்லாம் எந்த காசுல? உன் காசுல தான், உன் காசுல. இவன்கள் வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, பெரியார் படிக்க வச்சாரு, பெரியார் படிக்க வச்சாரு, ராமசாமி நாயக்கர் தான் எங்க எல்லாரையும் படிக்க வச்சாருன்னு. அந்த மாதிரி பைத்தியங்களை சேர்த்து படிக்க வச்சது எங்க தாத்தா கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் தான். அதே அந்த பைத்தியங்களுக்கு தெரியல. நாங்க காமராஜர் தாண்டா படிக்க வச்சாரு, அவர் தாண்டா பள்ளிக்கூடங்களை திறந்தாருன்னும் போது ஒரு பையன் நம்பல. என் சித்தப்பன் செந்தமிழன் சீமான் பணம் ஏறிட்ட உடனே ஐயோ பாருங்க பணம் ஐயோ சாதி தொழிலுங்க, ஒரு குறிப்பிட்ட குடும்பம் செய்யறதுங்க, பணமரை யாருங்க ஏதுவான், இந்த சாதியில இருக்கவங்க பணமரை ஏறுவான், அந்த தொழிலை போய் ஊக்குவிக்கிறாருங்க. எவனா இத பேசுற எவனாவது பணம் கட்டி பணம் வெள்ளம் இதெல்லாம் சாப்பிட்டுன்னு வச்சுக்க, நாக்க பிடிச்சு இழுத்து ஸ்டாப்லர் அடிச்சு விட்டுருவேன் பாத்துக்க. இது ஜாதி தொழில். நான் என்ன கேட்கிறேன், பணம் ஏறது ஜாதி தொழில்னா எங்க சாதி மட்டும் சாப்பிட்டுக்கிறோம். நீ எவனாவது பணம் கருப்பட்டி வேணுங்க, எங்க தரமான பணம் கருப்பட்டி கிடைக்கும், எங்க பணம் வெள்ளம் கிடைக்கும்னு கேட்டேன்னு நாக்க வச்சு அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். அது சாதி தொழில்னா. பணம் ஏறுவது சாதி தொழில்னா விவசாயம் சாதி தொழில் தான். கொங்கு வெள்ளாளர், கொங்கு கவுண்டரு, வெள்ளாளர், துளு வெள்ளாளர், இந்த சாதியில எதை வச்சு வந்ததுன்னு விவசாயம் தான். பணம் ஏறுவது சாதி தொழில், ஆடு மாடு மேய்க்கிறது சாதி தொழில்னா விவசாயம் செய்யறது சாதி தொழில் தான். ஆமா, எவன் செய்வான்? வெள்ளாளர் தான் செய்வான். அப்ப நீ என்ன வயிற்றுக்கு சோறு சாப்பிடுற? சாப்பிடாத. ஏன் இதையெல்லாம் சாதி தொழில் சொல்றேன், விவசாயத்தை சாதி தொழில் சொல்றது இல்ல? ஏன் எல்லார் வயிற்றுலயும் பசி இருக்கு, பட்டினி இருக்கு, அதத்திக்கன்னா சோறு வேணும். விவசாயத்தை சாதி தொழில்னு சொல்ல இவங்களுக்கு தைரியம் இருக்கா? அதை மட்டும் நான் வெளிநாட்டுல இருந்து ஐடி படிச்சுட்டவன் நாம வந்து செய்யறான், அதையும் ஒரு சாதியில இருக்கவன் தானே செய்யறான். பரம்பரையா வெள்ளாளர் குடும்பத்துல விவசாய குடும்பத்துல இருக்கவன் தானே விவசாயம் செய்யறான். இதெல்லாம் அவங்களுக்கு அறியாதான். ஆனா ஐயோ பணம் ஏறிட்ட உடனே சொல்லாரு, காமராஜர் நம்மளெல்லாம் எதுக்கு படிக்க வச்சாரு. ஆனா சீமா மறையார சொல்றான், அட பைத்தியக்கார பையலே, நானும் அதான் சொல்லேன், பெரியார் படிக்க வைக்கல, காமராஜர் தாண்டா படிக்க வச்சாருன்னு சொல்றோம். ஒரு பையன் ஒத்துக்க மாட்டான். இப்ப நாங்க இந்த பக்கம் போனே அவன் இந்த பக்கம் வந்துட்டான். உண்மைங்க, ஈவர் ராமசாமி நாயக்கர் படிக்க வச்சதா சொல்லலாம், பொய். அவர்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இங்க கிண்டி இன்ஸ்டிடியூட் இருக்கு. இங்க கிண்டியில இருக்குல்ல இன்ஸ்டிடியூட், இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூட், இன்ஜினியர்களுக்கான பல்கலைக்கழகம், அதெல்லாம் அவர் வர்றதுக்கு முன்னாடியில இருந்தே இருக்கு. அப்ப அவங்களெல்லாம் யாரு படிக்க வச்சா? வாயை திறந்தாலே நீங்க பொய் மட்டும்தான் சொல்லுவாங்க. நீங்க சத்தியமா நம்ப மாட்டீங்க. சரி, ஐயாவை பத்தி பேச போறோமே. ஐயா வந்து 16 வயசுலயே சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டுறாரு. உப்பு சத்தியாகிரகம், மற்ற விடுதலை போராட்ட இயக்கங்கள்ல ஈடுபட்டுறாரு. 16 வயசு. எப்ப? 16 வயசுல ஈடுபட்டுறாரு. சரிடா, இதை விட கம்மியான வயசுல வேற யாரு தமிழ்நாட்டுல இருந்து சுதந்திர போராட்டத்துக்கு போயிருப்பா அப்படின்னு ChatGPT போய் தேடினா நீங்க சத்தியமா நம்ப மாட்டீங்க, நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவீங்க. கேட்டா ChatGPT சொல்லுது 13 வயசுல கருணாநிதி சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லுது. இதை நீ எடுத்து ஸ்டாலின் கிட்ட சொன்னாலே, அப்படியா எங்கப்பனா சுதந்திர போராட்ட தியாகியா, சீனி சக்கரை சித்தப்பா புறங்க எடுத்து நக்கப்பான்னு வரு அவரு. அவருக்கே தெரியாது. அவன் குடும்பத்துல யாரையோ கூப்பிட்டு, என்னடா கருணாநிதி சுதந்திர போராட்ட தியாகினா, அவன் கிடக்குறான் ஒரு திருட்டு பையன் அப்படின்னு அவனுங்களே சொல்லுவானு. இது 13. நீ சத்தியமா நம்ப மாட்டீங்க, அது சொல்லுது. இவருங்க இந்திய அளவில் பாஜி ராவத்னு ஒருத்தர் 12 வயசுல வீரமரணம் அடைஞ்சிருக்கா சுதந்திரத்துக்கு. ChatGPT சொல்லுது கருணாநிதி 13 வயசுல இயக்கத்துல இணைந்தாருன்னு. என்னடா இது அண்டப்புழு ஆகாச புழுவா இருக்கு. ChatGPTயாவது மயிராவது போட்டு புடின்னு பிடிச்ச புடில நீ எங்க இருந்து இந்த தப்பான தகவல் எடுத்துட்டு வந்த, இதோட சோர்ஸ் எதுன்னு நீ ChatGPT அடுத்த செகண்ட் ஒரு பிட்ட போட்டுது பாருங்க. அது சொல்லுது, நீங்கள் கூறியது 100% சரி, கருணாநிதி ஒரு சுதந்திர போராளி அல்ல, பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக அவர் எந்த போராட்டம் பண்ணலன்னு சொல்லிடுச்சு.
கொஞ்சம் மிரட்டி கேட்டாதான் சாட் ஜிபிட்டியே உண்மையை சொல்லுது. நான் தான் பார்த்தேன், அடடே நாம் தமிழர் பசங்க சரியா வேலை பார்க்க மாட்டோம். அவன் பாரு சீமான் போட்டோ போட்டு ஜெமினில போட்டு அனிமேஷன் எடுத்து விளையாடிட்டு இருக்கான். இவன் ஏஐ ஏமாத்துற அளவுக்கு போயிட்டான். ஏஐ சொல்லுது கருணாநிதி சுதந்திர போராட்டத்தை. என்னடா அவங்க அம்மா 5 நம்ப மாட்டாங்கடா, என்னடா இப்படி புழுவுறீங்க டே. அதை விட கொடுமை. அப்புறம் சொல்லுது வேற யாரா சுதந்திர போராட்டம், அப்புறம் தான் வருது வேலுநாச்சியா, மருது வீர சோழர், திருப்பூர் சின்னமலை, வாவு சிதம்பரம் பிள்ளை, அப்படியே ஒருத்தரா வருது. இவங்க எந்த அளவுக்கு ஏமாத்தி வச்சிருக்காங்க பாருங்க. வரலாற்றை திரிக்கலாம், இவங்க கரையா மாதிரி வரலாற்றையே அரிக்கிறாங்க. அப்படியே ஒரு காணொலி இருந்துச்சு, இன்னும் 30 வருஷம் 50 வருஷம் போச்சுன்னா பாருங்க கருணாநிதியை சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லுவாங்கன்னு. அவ்வளெல்லாம் போகாத. இப்போ உங்க போன் கையில இருந்தா சாட் ஜிபிட்டில எடுத்து இளம் வயதில் தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் யாருன்னு கேளு, கருணாநிதினு சொல்லும். காரி துப்பிட்டு அன்இன்ஸ்டால் பண்ற. சத்தியமான உண்மைங்க.